இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து விண்ணக மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒரு ஊரிலே ஒரு ஏழை விவசாயிக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய மன்னக வாழ்வினுடைய இறுதி நாட்கள் என்பதை உணர்ந்த அந்த விவசாயி தன்னிடம் இருந்த 3 பொருள்களை தன்னுடைய மகன்களை அழைத்து கொடுக்க விரும்புகிறார். முதல் மகனுக்கு ஒரு கோழியையும், 2வது மகனிடத்திலே ஒரு அரிவாளையும், 3வது மகனிடத்திலே ஒரு பூனையையும் கொடுக்கிறார். இந்த பொருள்கள் மிகவும் மாண்புக்குரியவை. இவை மிகவும் முக்கியமானவை. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மேலே வருவதற்கு இந்த 3 பொருள்களும் மிகவும் பயன்படும் என்று சொல்லி அவர் உயிர் துறக்கிறார். முதல் மகன் தான் பெற்றுக்கொண்ட அந்த கோழியை எடுத்துக்கொண்டு பல ஊர்களில் அலைந்து கடிகாரமே இல்லாத ஒரு ஊரை அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த கோழியானது ஒரு நாளைக்கு 3 முறை சரியாக கூவும். அதை வைத்து நீங்கள் நேரத்தை கணக்கிடலாம் என்று தன்னிருந்த கோழிகளை சில 100களுக்கு விற்றுவிட்டு அவர் வருகிறார். இதை கண்ட 2வது மகன் தன் பெற்றுக்கொண்ட அந்த அரிவாளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். அறுவடை செய்கிற நேரத்திலே அரிவாள் இல்லாமல் வெறுமனே கைகளால் அதன் நெல்மணிகளை பிடுங்கி கொண்டிருந்தவரிடத்திலே சென்று இந்த அரிவாளை எப்படி பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு கூறி அந்த அரிவாளை சில ரூபாய்களுக்கு அவரும் விற்று வருகிறார். இவற்றை 2ஐயும் பார்த்த அவர்களுடைய 3வது மகன் தன்னிடம் இருந்த அந்த பூனையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்த அந்த ஊரிலே இந்த பூனையை அவரும் விற்று நல்ல பணத்தை சம்பாதிக்கிறார். இந்த நிகழ்வானது நமக்கு கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது, தந்தையினுடைய விருப்பத்தை, தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வந்த அந்த மூவரினுடைய வாழ்வுமே ஒரு வளமை பெற்றதாக நம்மால் காண முடிகிறது. அதே நிலையை தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகமும் நாம் வாழ உரிமையாக்கி கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது. இறைவன் ஆதாம் ஏவாளை படைப்புகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக, அனைத்து படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே அமர்த்துகிறார். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் ருசிக்கலாம், ஆனால் அந்த நன்மை தீமை அறிவதற்கான அந்த மரத்திலிருந்து மட்டும் எந்த கனியையும் அவர் உண்ணலாகாது என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்து அவர்களோடு அவர் உடன்படிக்கையும் செய்து கொள்கிறார். ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையை கேளாமல் அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்து விடுகிறார். அதனுடைய விளைவாக இந்த உலகில் வந்ததுதான் சாவு, இறப்பு. இவ்வாறு ஒரு மனிதரினுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகிற்கு வந்த அந்த இறப்பை இறைமகன் இயேசு மனிதனாக உறவிலே பிறந்து இறை தந்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததால் அந்த சாவிற்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிலே பலர் கேட்பதுண்டு, இந்த மரணமானது மனிதனுடைய வாழ்வுக்கு ஒரு அச்சுறுத்தலாக, மனிதனும் கடவுளும் கொண்டுள்ள அந்த உறவுக்கு இவை ஒரு இடைவெளியாக இருப்பதால் இறைவன் ஏன் அந்த இடத்திலே அந்த மரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று நாம் யோசிப்போமானால், இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் மதிப்பளித்து நம்முடைய சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே எது தேவை என்பதை நாம் தேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சுதந்திரத்தை கொடுத்தபடியாமையால் தான் அந்த ஏதேன் தோட்டத்திலும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை நம் முன்பாக வைக்கிறார். இணைச்சட்ட புத்தகத்திலே நாம் வாசிப்போம், கடவுள் நமக்கு முன்பாக நன்மையையும் தீவையையும் வாழ்வையும் சாவையும் வைக்கிறார். நாம் எதை தேர்ந்து கொள்ள முற்படுகிறோம்? நல்லவற்றை தேர்ந்தெடுப்போம். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விண்ணக மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.